நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எத பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, Facebooக்க பத்தி நம்ம பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு Facebooக்க பத்தி ஒரு வீடியோ போட்டு. அதனால இப்ப இந்த வீடியோ Facebooக்க பத்தி. அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, வழக்கம் போல வீடியோக்கு லைக் குடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனல சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக்ஸ்ங்கிற பேர்ல ஒரு டெலகிராம் அக்கவுண்ட் இருக்கு. அதோட லிங்க்க நான் கீழ குடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க YouTubeஓட நோட்டிஃபிகேஷன மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, டைரக்ட்டா அங்க கேட்ச் பண்ணிடலாம். என் பேரு சையத். நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த Facebook அக்கவுண்ட வச்சிருக்கவங்க மில்லியன்ஸ் இல்லங்க, பில்லியன்ஸ் பேர் வச்சிருக்காங்க. உலகம் முழுக்க இந்த Facebook அக்கவுண்ட பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சமீப காலமா பார்த்தீங்கன்னா, இந்த Facebookக்கு வந்து நெறைய கெட்ட பேர் வந்துருச்சு. அதனால என்னமோ தெரியல, நெறைய கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய சைட்ல இருக்கக்கூடிய இந்த லாகின் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லாகின அவங்களுடைய லாகின் மட்டும் இல்லாம தேர்ட் பார்ட்டி கம்பெனியில் உள்ள லாகினையும் வச்சுருந்தாங்க. அந்த வரிசையில் ஃபேஸ்புக்கும் இருந்துச்சு. ஆமாங்க, நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை வச்சு கூட அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை கொடுத்துருந்தாங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே பின்வலிக்கிறாங்க. ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட லிங்க்கை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணுறாங்க. அதாவது ஃபேஸ்புக் லாகினோட லிங்க்கை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. சமீபத்தில் கூட ஏதோ ஒரு பெரிய கம்பெனி வந்து பின்வாங்குறாங்க. இனி வந்து ஃபேஸ்புக் லாகினை வச்சு எங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு அந்த கம்பெனியோட நேம் ஞாபகம் இருக்குன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம எத்தனை வெப்சைட்டில் இந்த ஃபேஸ்புக் லாகினை வச்சு பயன்படுத்தியிருப்போம். அதாவது குறிப்பாக ஆப்ஸ்லையும் சரி, வெப்சைட்லையும் சரி, கேம்ஸ்லையும் சரி பயன்படுத்தியிருப்போம். நமக்கு ஞாபகம் இருக்காது. ரொம்ப வருஷமாக பயன்படுத்திட்டு இருப்போம். எதுலலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற விவரங்களும் நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அது என்னென்ன வெப்சைட் அப்படிங்கிறத நம்ம ஞாபகப்படுத்தி அந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஃபேஸ்புக் லாகின் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக் சைட்லேயே போய்ட்டு சின்ன செட்டிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணிங்கன்னா முடிஞ்சுதுங்க, அவ்வளவுதான். இப்போ அந்த செட்டிங் எங்கே இருக்குது அப்படிங்கிற விவரங்களை தான் நான் இந்த வீடியோ தெரியப்படுத்த போகிறேன். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ. டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேஸ்புக்கோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்டும். இப்போ நம்ம ஃபேஸ்புக்குள்ளே வந்தாச்சு. டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதில் 3 லைன் இருக்கும், அதை நம்ம டேப் பண்ணுவோம். அப்படியே பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இதில் வந்து செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி இருக்கும், அதில் செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் செக்யூரிட்டி அப்படிங்கிற தலைப்பில் ஆப்ஸ் அண்ட் வெப்சைட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இந்த பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துல தான் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதாவது நீங்கள் என்ன வெப்சைட்லலாம் ஃபேஸ்புக் லாகினை பயன்படுத்திருப்பீங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா, இங்கே பாருங்கள், ஆப்ஸ், வெப்சைட்ஸ் அண்ட் கேம்ஸ், அதுக்கப்புறம் கேம்ஸ் அண்ட் ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ். இந்த 2 விஷயம் தாங்க. இந்த 2 பட்டனையும் நீங்கள் வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்கள் எங்கெல்லாம் வந்து ஃபேஸ்புக் லாகினை பயன்படுத்துனீங்களோ சோலி முடிஞ்சுது, அவ்வளோதான். அதுக்கும் ஃபேஸ்புக்கும் எந்த வித தொடர்பும் இருக்காது. நீங்கள் மறுபடியும் போயிட்டு அந்த வெப்சைட்டில் போய் ஃபேஸ்புக் லாகினை கொடுத்தா கூட அது வந்து ஒர்க் ஆகாது. மறுபடியும் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் லாகினை பயன்படுத்தும் போது ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தால் மட்டுமே அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போக முடியும். அது வந்து ஆப்ஸாக இருக்கட்டும், கேம்ஸாக இருக்கட்டும், இல்லை வெப்சைட்ஸாக இருக்கட்டும். சரிங்களா, ஸோ அதுக்குண்டான செட்டிங் தான் இது. இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் தாராளமாக டேர்ன் ஆஃப் பண்ணுங்கள். டேர்ன் ஆஃப் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் இழப்பீங்க அப்படிங்கிறத ஒரு 6-7 வகையான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை நான் படித்து பார்த்தேன்னா கண்டிப்பாக வீடியோ லென்த் ஆயிரும். இதை அப்படியே டேர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இது தாங்க, டேர்ன் ஆன் பண்ணுறத டேர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனும் மறைஞ்சிடும். சரிங்களா, இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேமு அது கூட போயிடுச்சு. சரிங்களா, இப்போ நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணிங்கன்னா மறுபடியும் டேர்ன் ஆன் பண்ணுங்கள், எந்த மாதிரி சம்பவம் நடக்கும் பாருங்க. கேம் அண்ட் ஆப் நோட்டிஃபிகேஷன் அதுவும் எனேபிள் ஆகிடும். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது. நீங்கள் எந்தெந்த வெப்சைட்டில் ஃபேஸ்புக் லாகினை கொடுத்தீங்களோ அதோட மெயின் சாவி இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் இதுங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெப்சைட்டில் உள்ள டெவலப்பரோ உங்களுடைய ஃபேஸ்புக்கோட இன்ஃபோவை ஹேக் பண்ண முடியாது. அது ஒரு விஷயம். சரிங்களா, தெரியாதனமாக நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போயிட்டு ஃபேஸ்புக் லாகினை கொடுத்து, சரிங்களா, அதுக்கு நல்லா எல்லாத்துக்குமே வந்து அனுமதி கொடுத்துருப்பீங்க. அப்படியே அவர் வந்து தவறான வழிகளை கையாண்டார கூட நீங்கள் இந்த இடத்துல வந்து டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கூட அவரால் உங்களுடைய ஃபேஸ்புக்கோட செக்யூரிட்டியை உடைக்க முடியாது, பிரேக் பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ இந்த ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். கண்டிப்பாக ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபேஸ்புக் லாகின் வந்து நிறைய இடங்களில் பயன்படுத்திருப்பீங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நான் கீழே வரவேற்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் இந்த செட்டி ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற விவரங்களை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி பயனுள்ள வீடியோ இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன்
பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், அது ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள்.